அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முதலில் இது மாதிரியான ஒரு கருத்தரங்கங்கள், அறிவு பரிமாற்ற நிகழ்வுகள், புத்தகங்கள், புத்தக மதிப்பீட்டு நிகழ்வுகள் இவையெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய இந்துத்துவ பாதையில் பயணிப்பவர்களிடத்தில் குறைவாக இருக்கிறது என்கிற வசையை ஒழித்த இந்த A3 கான்க்ளேவ் இதை செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிற நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் டாபிக் கொடுத்துருக்காங்க, எனக்கு டாப்பிக்கே இல்லை. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டேன், எல்லாருக்கும் டாபிக் கொடுத்துருக்கீங்களே, எனக்கு எதுவும் டாபிக் இல்லையா அப்படின்னா, உங்களுக்குலாம் டாபிக் இல்லை, அவர் நீங்கள் தான் டாபிக்ன்றார். நீங்கள் இந்திய தேசம் முழுவதும் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசியல் முழுவதும் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களால் அடைத்து கொண்டிருக்கிறது. ஃபாரின் ஐடியாலஜிஸ், திராவிடம் ஃபாரின் ஐடியாலஜி, கம்யூனிசம் ஃபாரின் ஐடியாலஜி, காங்கிரஸ் நடத்துறதே ஃபாரின்காரங்க தான், தமிழ் தேசியம் ஃபாரின் ஐடியாலஜி. நீங்கள் கேட்கலாம், சார் தமிழ் தேசியம் அது எப்படி ஃபாரின் ஐடியாலஜி சொல்கிறீங்க? திராவிடம் ஓகே, கார்டுவலுங்கிற வெள்ளைக்காரன் கொடுத்தது, கம்யூனிசம் நேச்சுரலி அது ஃபாரின் ஐடியாலஜி. தமிழ் தேசியம் எப்படி சொல்கிறீங்க? தமிழ் தேசியம் என்பதும் கூட இலங்கை என்கிற ஃபாரின்லேருந்து இங்கே பல பேர். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவம் எங்குமே இல்லை. சிலர் இங்கே கேட்குறாங்க, சார் வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இந்தியாங்கிற ஒரு நாடே உருவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வெள்ளைக்காரன் வந்த உடனே ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஆரம்பித்தான். எப்படி அப்புறம் அதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பேர் வச்சான்? கம்பெனி ஆரம்பிக்கும் போது இந்திய தேசத்தினுடைய முதல் சுதந்திர பிரகடனம் ஜம்புத்தீவு பிரகடனம். நம்முடைய முன்னோர்கள் மருது பாண்டியர்கள், மருது சகோதரர்கள் தமிழகத்திற்கு சுதந்திரம்னு சொல்லி பிரகடனப்படுத்தலை, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்குமான சுதந்திர பிரகடனத்தை அவர்கள் செய்தார்கள். சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய தமிழ் சான்றோர்கள் அத்தனை பேருமே இந்திய தேசம் முழுமைக்குமாகத்தான் போராடினார்களே ஒழிய அவர்கள் யாருமே தமிழை ஒரு தனி தேசியம் என்று சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் பிரபாகரன் அவர்களே கூட இப்போ இவங்க பேசுறல்ல சோகால்டு தமிழ் தேசியத்தை அவர் பேசவே இல்லை. அவர் அங்கே ஈழத்திற்கான போராட்டத்தை தான் முன்னெடுத்தாரே ஒழிய தமிழ்நாடும் ஈழமும் சேர்ந்து ஒரு தேசம் என்று பிரபாகரன் அவர்கள் கூட பேசலை. இது இலங்கைங்கிற ஃபாரின்ல இருந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் அந்த தமிழ் தேசியம் என்கிற தத்துவத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்திய அரசியல் முழுமையும் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களால் நிறைந்து அடைத்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த தேசத்தினுடைய சொந்த பண்பாடு, இந்த தேசத்தினுடைய சொந்த அரசியல் கோட்பாடு, இந்த தேசத்தினுடைய சொந்த இறையியல் கோட்பாடு, இவற்றை தாங்கி நிற்கிற தத்துவவாதிகளின் பெயர் இந்திய தத்துவவாதிகள், சுருக்குனா இந்துத்துவவாதிகள். இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த வலதுசாரிங்கிற பேரை மட்டும் ஏற்றுக்காதீங்க. ஏன்னா சார் ஒரு குழந்தை பிறகுது சார், பிறந்துச்சுன்னா நம்ம பேர் வச்சிடணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதையாவது ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. கருப்பாக இருந்தால் கருப்பான்னுவாங்க, சிவப்பாக இருந்தால் சிவப்பான்னுவாங்க, என்னமா சுருட்டு முடியுந்தா சுருட்ட முடியுன்னுவாங்க, ஏதாவது ஒரு பேர் வச்சுருவாங்க இல்லையா? அப்படி நமக்கு வச்ச பேர் தான் வலதுசாரி, வாயில் சாரி. இதெல்லாம் பிரெஞ்சு புரட்சியில் கிறிஸ்தவ சபைகளினுடைய ஆதிக்கத்தை ஆதரித்தவர்கள் வலதுபுறம் உட்கார்ந்தாங்க, வலதுசாரிகள். எதிர்த்தவர்கள் இடதுபுறம் உட்கார்ந்தாங்க, இடதுசாரிகள். நமக்கு இடதுசாரிகள்லாம் சேர்ந்து வலதுசாரி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துட்டாங்க.
தமிழகத்தில் மிகப்பெரிய வலதுசாரி அந்த விதத்தில் கிறிஸ்தவ சபையினுடைய ஆதிக்கத்தை ஆதரித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கார். அவர் அரசியல் நீங்க நல்லா பாருங்க. அவர் துணை முதல்வர் ஆனதிலிருந்து என்ன பண்ணாருன்னு பாருங்களேன். மதவாத அரசியலை தவிர வேற ஏதாவது பண்ணியிருக்காரா? வேற ஏதாவது உருப்படியா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க. என்னமோ சொல்றாரு, ஏதோ பண்ணியிருக்காரா? கார் ரேஸ். நீங்க ரொம்ப அப்பாவிங்க. அது கார் ரேஸ் இல்லைங்க, கார் ஷோ. ஐயையோ, என்ன நீங்க போங்க. ஏங்க, கார் ரேஸ்னா சல்லுன்னு கார் போகணும். அது கார் பொம்மை 4 பொம்மையை வச்சுட்டு நாயெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தது. அச்சோ, நல்ல காமெடி பண்ணீங்க, போங்க. அவர் பேசுனதெல்லாம் மதவாதம் தான். மதவாதத்தை தவிர வேற எதுவும் இல்லை. இங்க தமிழக அரசியல்ல மத எதிர்வாதம் பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால், மதத்தால் மனிதர்களை பிரிக்காதே என்று பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறதுன்னு சொன்னா, இந்திய தத்துவவாதிகளான இந்துத்துவவாதிகள் நாம் மட்டும்தான். இவர்கள் யாரையெல்லாம் சங்கிகள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் இந்திய தத்துவவாதிகள் தான் மத எதிர்வாதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒரு 2K கிட், இந்துத்துவம் என்றால் என்ன சார்? சார் என்ன சார் உங்க தத்துவம்? நான் ஒன்று சொன்னேன், தம்பி ஒரு சினிமா பாட்டு, அந்த சினிமா பாட்டு இந்திய தத்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறத விளக்கிறதுக்காகவே ஒருத்தர் எழுதியிருக்காருப்பா. மதமென பிரிந்தது போதும், இனமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும், இதுதான் இந்திய தத்துவம் அப்படின்னு சொன்னேன். எப்படி எப்படி நீங்க எங்க பிஜேபி எடுத்துக்கோங்க. பிஜேபியில் நீங்க உறுப்பினர் ஆவறீங்க அப்படின்னு சொன்னா, இன்டகரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம், இந்த தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கையெழுத்து போடணும். அப்பதான் நீங்க வந்து பிஜேபி மெம்பர். சார் என்ன சார் தத்துவம்? இதுதான் அந்த தத்துவம். இங்க நீங்க பாருங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்ணி இந்து தர்மத்தை திட்டுவது மட்டுமே எங்களுடைய அரசியல் என்று பல அரசியல்வாதிகள் இங்க தமிழகத்தில் இருந்து வேற வேலையே கிடையாது. காலைல ஏஞ்சானா பல்லு வெளியிட்டு வந்து பிரஸ் மீட்ல பல்லு விழுறாங்களே இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்கிறது தான். நீங்கள் உடனே அதுக்கெல்லாம் இல்லைன்னான்றார் அவர். அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் பார்த்தீங்களாங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்துத்துவத்தை திட்டணும், இந்து தர்மத்தை திட்டணும், இந்து கோயில்களை திட்டணும், இந்து சாமிகளை திட்டணும், இது ஒரு அரசியல். இல்லை அப்படின்னா இனத்தின் அடிப்படையில், அதுவும் இல்லாத இனவாதமான திராவிடத்தின் அடிப்படையில் மக்களை இனம் என்கிற அடிப்படையில் பிரிக்க, இது ஒரு இனவாத அரசியல். இனவாத அரசியல், மதவாத அரசியல் இரண்டிற்கும் நடுவில் தமிழகத்தில் மனிதவாத அரசியலை பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய இந்துத்துவ கூட்டம் மட்டும்தான். இதனாலதான் இந்திய தத்துவம் என்கிற உலகத்தினுடைய உன்னதமான மனிதவாதத்தை சுமந்து நிற்பதனாலதான் மாபெரும் தலைவராக, உலக தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். சார் ஏன் சார் அந்த மனுஷனை இப்படி உலகம் கொண்டாடுது? அமெரிக்காவில் போயிட்டு ஒரு குழந்தைய தூக்கி, ட்ரம்ப் உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. மோடியை பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பாருங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ட்ரம்ப்பை பிடிக்குன்னா சொல்லிருக்கலாம், அது மோடியை பிடிக்கணும் உண்மையை சொல்லிடுச்சு. அப்படி உலகம் முழுவதும், உலகத்தினுடைய 18 நாடுகள், நம்ம ஊர் பாரத் ரத்னா மாதிரி அந்த ஊரினுடைய, அந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த அவார்ட விருதுகளை நரேந்திர மோடி அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறது என்று சொன்னால், நாம் பேசுகிற இந்த ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற இந்த தத்துவம், இந்த ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற தத்துவத்திற்கான டெஃபினிஷன் சங்க இலக்கியத்தில் கணியன் பூங்குன்றனார் பாடுறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வசுதெய்வ குடும்பகம், வசுதெய்வ குடும்பகம் என்று நம்ம மாநாடு நடத்தணும், உலகம் முழுசும் மாநாடு நடத்துறோம், ஒன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உலகம் முழுவதும் வந்து இங்க அந்த தத்துவத்தை தலையில் தாங்கி கொண்டு இந்த உலக நாடுகள் சென்றது. இதுதான் நம்முடைய தத்துவம், இதுதான் நம்முடைய அடையாளம். இங்கு இருக்கிற அத்துணை அரசியல்வாதிகளும் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை தலையில் வைத்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தத்தை தோளில் சுமந்து செல்லுகிற ஒரே கூட்டம் நம்முடைய கூட்டம்.
அதுவும் நான் ஒரு ஏற்பாட்டாளர்கிட்ட கேட்டேன், சார் 2 நாள் நடத்துறீங்களே எப்படி சார், 2 நாள் தொடர்ந்து கருத்துரைகளை எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், சார் கோயம்புத்தூர்காரங்களால் முடியும் சார் அப்படின்னார். உண்மையிலேயே ஒரு மேடையில் பேசுகிறவங்களுக்கு ஆடியன்ஸோட நேச்சர்லாம் தெரியும். கோயம்புத்தூர்காரங்கன்னா நம்பி வந்துடலாம். ஏன்னா அந்த உற்சாகம் 2 நாள் உட்காந்தாலும் குறையாமல் கேட்குற ஒரு ஊர்காரங்கன்னா கோயம்புத்தூர்காரங்க. செவிக்கு உணவு இல்லாத போது தான் வயிற்றுக்கு ஏற்படும் அப்படிங்கிற அந்த திருக்குறளை யார் பின்பற்றுறாங்களோ இல்லையோ கோயம்புத்தூர்காரங்க தான் பின்பற்றுறீங்க. ஏன்னா பக்கத்திலே உணவு திருவிழா நடக்குது, நீங்கள்லாம் வந்து செவிக்கு உணவு வாங்கிட்டு இருக்கீங்க. அதுபோல் இந்த பகுதியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா எல்லா ஊர்லேயும் விருந்தோம்பல் இருக்குது. ஏன்னா நம்முடைய தெய்வப்புலவன் திருவள்ளுவன் சொல்கிறான், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. குடும்பம் நடத்துறதுக்கான நோக்கம் என்ன? வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறது. ஆனால் கோயம்புத்தூரில் மட்டுங்க, இந்த கொங்கு மண்டலத்தில், இந்த கொங்கு மண்ணில் மட்டுங்க ஒன்றும் இல்லை, அரவக்குறிச்சி எலெக்ஷன், அண்ணாமலை அவர்களுக்கு எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அரவக்குறிச்சிக்கு 2021 என்னுடைய படை பரிவாரங்களோடு வந்திருந்தேன். நாங்கள்லாம் வந்து ஒரு 2 காரில் திப்புன்னு வரோம். ஏதோ ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு பாப்பா பிஜேபி கொடியை வச்சுட்டு மரத்தட்டில் உட்காந்துருந்தது. இங்கே பாரு, இப்போ இது பிஜேபிக்காரங்க வீடு போலகுது அப்படின்னு சொல்லி காரை நிப்பாட்டிட்டு தண்ணி வாங்கி குடிக்கலான்னு உள்ளே போகிறோம். நாங்கள் ஒரு 10-20 பேர் வரோம். எந்த கிராமத்தில் ஒரு ரிசர்வ்டு ஒரு தனியாக இருக்கிற வீட்டில் டக்குன்னு ஒரு இது இருக்கும், யார் என்னன்னு தெரியாது, திடீர்னு வராங்க, யாருன்னாவது கேட்பாங்க. அட்லீஸ்ட் எங்க யாருங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, என்னன்னாவது கேட்பாங்க. அவங்க அந்த பாப்பா கையில் தான் பிஜேபி கொடி இருந்ததே ஒழி எங்கள் கையில் பிஜேபி கொடியில் நாங்கள் பிஜேபிக்காரன்னு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு பாட்டி ஒருத்தவங்க எல்லாம் வந்தாங்க, வாங்க 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 வாங்க, யார் என்ன எதுக்கு வந்தோம் எதுவுமே தெரியாது, வாங்க 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 வாங்க. நாங்கள் உட்காந்தோம். எங்கள் கூட ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், பெரிய ஒஸ்ட் ஃபெல்லோ. எங்கே கொய்யா மரம் பார்த்தாலும் ஏறி கொய்யா பறிக்க ஆரம்பிச்சிடுவான். அட்வொகேட்டு தான், அவனுக்கு அது ஒரு ஹாபி. அப்படி ஏறி பறிக்கிறான். டேய் என்னடா பண்ணுற, ஒரு யார் என்னன்னு தெரியாத ஒரு வீட்டில் வந்து நீ மாட்டுக்கும் மரத்தில் ஏறி கொய்யா பறிக்கிறேடான்னு கேட்ட உடனே அந்த அம்மா, பொறிங்க கண்ணு பொறிங்க. அவனுக்கு புரியல, பொறிங்க டே பொறிங்கன்னா பறிக்க சொல்கிறாங்கடா, பறிடா அப்படின்னு. உண்மையிலேயே சொல்லுகிறேன், இந்த மண்ணினுடைய விருந்தோம்பல் என்பது இந்தியர்கள் என்றாலே விருந்தோம்பல் அடையாளம், தமிழர்கள் என்றாலே விருந்தோம்பல் அடையாளம். விருந்தோம்பலுக்கு இந்த கோயம்புத்தூர் மண் அடையாளம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பேசுகிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை இது மாதிரி கருத்து செறிவு மிக்க ஒரு ஆடியன்ஸ், ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துல தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக மனசில் வச்சிருந்த ஒரு விஷயம். உலகம் முழுவதும் இன்றைக்கு தேவை, உலகம் முழுவதும் இன்றைக்கு அதிமுக்கியமான அவசியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. ஃப்ரீ திங்கிங். ஃப்ரீ திங்கிங் அது என்ன சார் ஃப்ரீ திங்கிங்? சார் நம்ம என்ன யோசிக்கணும், நாம் எதுக்கு எமோஷன் ஆகணும், நாம் எதுக்கு அழுகணும், நாம் எதுக்கு கோபப்படணும் என்பதை ஏதோ ஒரு ஈகோ சிஸ்டம் உலகத்தில் தொடர்ந்து முடிவு செய்து கொண்டே இருக்கிறது. இந்த ஃப்ரீ திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், தமிழகத்தில் சிரியாவில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, சேவ் சிரியான்னு போடுறான். பாலஸ்தீனம் சேவ் பாலஸ்தீனம், இவன் சேவ் பண்ணாத ஊரே கிடையாது, எல்லா ஊரையும் சேவ் பண்ணிட்டான். சார் பக்கத்தில் பங்களாதேஷில் நம்முடைய மண்ணாக இருந்த பகுதி, என்னுடைய மண்ணாக ரத்தமும் சதையுமாக என்னோடு இருந்த பகுதி, பிரித்து கொண்டு போன பகுதி, அங்க இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள். அது பத்தின கொஞ்சம் கூட பிரகஞ்சம் இல்லாம, கொஞ்சம் கூட சொரணை இல்லாம இருக்க முடிகிறது என்று சொன்னால், இங்க நான் எதுக்கு அழுகணும், எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு கோபப்படணும், எதுக்காக பேசணும் என்பதை இங்கு ஏதோ ஒரு சிஸ்டம் முடிவு செய்து. இது உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை, இதை தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு வந்து ஏஐ டிபெண்டன்சி வந்துருச்சு உலகம் முழுசும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை கேட்டு தான் நம்ம முடிவு பண்ணுறோம்.
காலைல ஏந்திரிக்கணும், ஏந்திரிச்சு அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம ஏஐ கேட்குறோம், ChatGPT கேட்குறோம், ஓப்பன் ஏஐ போகிறோம், எங்கேயோ போகிறோம். நீங்கள் உலகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டிபெண்டன்சிக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போது இந்த ஃப்ரீ திங்கிங் என்பதும் பேரலா சைமல்டேனியஸாக பேசப்பட்டாக வேண்டும். இங்கே வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூட்ரலாக யோசிக்கிற அந்த திங்கிங் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அணை கட்டுகிற விஷயம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு தமிழக இளைஞன் நியூஸ் சேனல்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படாமல், சோஷியல் மீடியாவால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படாமல், அவன் இயல்பளவில் யோசித்தான், அவன் இயல்பளவில் தன்னுடைய வரலாற்றை தேடினான், அவன் இயல்பளவில் படித்தான் அப்படின்னு சொன்னான், அவன் இயல்பளவில் ஆதரிக்கிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கு தொடர்ந்து திரிபுவாதங்கள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து மக்களை மடைமாற்றுகிற விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாமளும் அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ள போய் பல பேரை உள்ள கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆனால் இந்த உலகம் ஃப்ரீ திங்கிங்காக, வோக்கல் ஃபார் ஃப்ரீ திங்கிங் என்று சுதந்திர சிந்தனைக்கான ஒரு குரலை எழுப்ப வேண்டிய ஒரு அத்தியாவசியமான சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது உலகத்திற்கான குரல். அடுத்ததாக மகாராஷ்டிரா தேர்தல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற விஷயம். மகாராஷ்டிரா தேர்தல் ஒன்றும் இல்லைங்க. மகாராஷ்டிரா தேர்தல் என்னங்க? மகாராஷ்டிரா தேர்தல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு. நரேந்திர மோடி வந்தார். வந்து ஏக் ரஹாங்கே நெக் ரஹி ரஹேங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. எங்கே தமிழ்நாட்டில் பிறந்துட்டு எங்கே ஹிந்திக்கு வந்து யோகிஜி வந்தார். பட்டாங்கே தோ கட்டாங்கே அப்படின்னார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய சொன்னேன், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இதுதான் தமிழகத்தினும் 2026 நம்ம ஆட்சி அமைக்கும் பொழுது நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கும். நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் வந்து 12% ஒரு அரசியல் கட்சி வாக்கு விகிதம் வந்துவிட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு அது 13, 14, 15 எல்லாம் போகாது. 12 அப்படின்னா குறைந்தபட்சம் அதனுடைய அடுத்த பாய்ச்சல் 22ஆகத்தான் இருக்கும், குறைந்தபட்சம். அதுவும் பிஜேபிக்கு நீங்கள் போய் எல்லா ஸ்டேட்லையும் எடுத்து பாருங்கள். பிஜேபிக்கு அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாங்கி தான் எங்களுக்கு பழக்கம். வந்துட்டோம். நம்முடைய வெற்றி என்பது வெகு தொலைவில் இல்லை. இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து, ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கவனிங்க, இந்து கடவுளை முன்பு ஃப்ரீயாக திட்டிட்டு போன மாதிரி இப்போ திட்ட முடியல. நிறைய பேர் என்கிட்ட வருத்தப்படுறாங்க, சார் நம்ம இவ்வளோ பண்ணுறோம், இது பண்ணுறோம், பாருங்க சார் ஐஎம் சாரி ஐயப்பான்லாம் பாட்டு போடுறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் தான் சொன்னேன், இல்லைங்க, முன்னாடி வந்து இந்து கடவுளை திட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்து கடவுளை திட்டினால் இந்த தெய்வீக தமிழக மண்ணில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. எங்கள் மனதை காயப்படுத்தி விட்டு இங்கே யாரும் எந்த வியாபாரமும் பண்ற முடியாது. யாரும் எந்த வியாபாரமும் பண்ற முடியாது, சினிமா வியாபாரம் உட்பட. நீங்க வந்து பெரும்பான்மை நாங்க தான். எங்களை காயப்படுத்திட்டு, எங்களை கொச்சப்படுத்திட்டு, எங்களை வந்து புனைவு கதைகளை, எங்கள் மீது திரிவு கதைகளை பேசிட்டு இனிமேல் யாரும் இங்கே பண்ண முடியாது. தமிழகத்தில் இந்துக்கள், தமிழர்களுடைய ஒற்றுமை என்பது மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பாசிட்டிவ் செய்தி, உண்மை. முன்பு இருந்த மாதிரி இல்லை. விழிப்புணர்வு என்பது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு காலையில் திருவான்மியூரில் கூடுவோம் கூட்டுவோம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தான் இங்கே வந்தேன். விழிப்புணர்வு என்பது ஒரு மிகப்பெரிய, நம்ம வந்து பிரயத்தனம் எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஒற்றுமை ஏற்பட்டால் தானாக விழிப்புணர்வு என்பது வரும். ஒற்றுமை ஏற்பட்டால் தானாக விழிப்புணர்வு என்பது வரும். ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒற்றுமை தேவைப்படுகிறது. இது அத்தனையும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. மறுபடியும் நம்ம சித்தாந்த விஷயத்துக்கு வருவோம்.
நம்ம இந்திய தத்துவம் என்கிற ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற உலகத்தினுடைய உன்னத சித்தாந்தம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இந்த தத்துவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லல, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொல்லுகிறது, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்லுகிறது. இங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சார் இங்க நாங்க ஒரு யூனிவர்சிட்டி சார், இது நீங்க எல்கேஜி பாப்பா மாதிரி ஏதாவது ப்ரீகேஜியில் படிச்சுட்டு எங்ககிட்ட பாடம் எடுக்காதீங்கன்னு சொல்றோம். இப்போ கார்ல் மார்க்ஸ் மதம் ஒரு ஓபியம்னு சொன்னார். அவர் எந்த மதத்தை பார்த்து சொன்னாரு? எந்த மதத்தை பார்த்து சொன்னாரு? அவர் வாழ்ந்த ஊர்ல இந்து தர்மம் இருந்ததா? அவர் இந்தியாவில் பிறந்திருந்தா மதம் என்கிற ஒரு கான்செப்டே இங்க இல்லையே. இங்க தர்மம் என்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. இங்க மதம் என்கிற ஒரு தத்துவம் இங்க இல்லை. அப்போ இங்க நீங்க பிறந்திருந்தால் இங்க அந்த தத்துவத்தை நீங்கள் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதை எடுத்துட்டு எங்களுக்கு பாடம் நடத்துறீங்க. நீங்க எல்லா மனுஷனும் ஒண்ணுங்கிறீங்க. நாங்க காக்கை குருவி கூட எங்களுடைய ஜாதின்னு சொல்றோம். ஒன்றும் இல்லைங்க. இந்துக்கள் என்றால் யார், தமிழர்கள் என்றால் யாருன்னு இங்க ஒரு பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன், தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள். திருவள்ளுவர்கிட்ட போய் கேளுங்க, யார் தமிழன்னு சொல்லி கேளுங்க. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த 5 கடமைகளையும் செய்பவருக்கு பெயர் தமிழன். தென்புலத்தார் பித்ருக்கடன், நீத்தார் திதி கொடுக்குறோம் இல்லையா, அது. தெய்வம், தெய்வத்தை வணங்குவது. தென்புலத்தார் தெய்வம், விருந்து, விருந்தோம்பல். ஒக்கல், ஒப்புரவு அறிதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். திருக்குறள்ல ஒப்புரவு அறிதல்னு ஒரு தனி அதிகாரமே எழுதப்பட்டிருக்கிறது. ஒப்புரவு அறிதல்னா என்ன? இப்போ மழை வெள்ளம் வருது. இப்போ சென்னையில் மழை வெள்ளம். முன்னாடிலாம் ஒரு வாரம் மழை பெஞ்சா தண்ணி இடுப்பளவு நிற்கும், கழுத்தளவு நிற்கும். இப்போல்லாம் 4 மணி நேரம் மழை பெஞ்சாலே நாங்கள்லாம் 4000 கோடிங்க, 4000 கோடி, 4000 கோடிக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், நான் ஒரு டிராக்டர் வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன், சொந்தமாக கூட வாங்கலை. காலையில் போகிறேன், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி டிராக்டரை வச்சு பம்பு பண்ணி பக்கத்து தெருவில் போட்டுட்டு இருந்தாங்க. சாயங்காலம் போனேன், அந்த தெருவில் இருந்து பம்பு வச்சு எங்கள் தெருவில் ஊற்றிட்டு இருந்தாங்க. நான் சத்தியமாக போய் சொல்லலைங்க, உண்மையிலே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எந்த எக்ஸாகரேஷனும் கிடையாது. இது நகைச்சுவே இல்லை, இது நடந்தது, ஃபேக்ட். இப்படித்தான் மழை வெள்ளம் தமிழகத்தில் ஹேண்டில் பண்ணப்படுது. இதில் என்ன கொடுமை அப்படின்னு சொன்னால், வடிகால் தனியாக இருக்கணும், கழிவுநீர் பாதை தனியாக இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு நகரம் அப்படின்னு சொன்னால். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், கழிவுநீர் எல்லா பக்கமும் வெளியேறி மழை நீரில் கலந்துருது. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழந்தைங்க வியாதி, தொற்று நோய் பரவல், பெரிய பாதிப்பு உண்டாகுது. கேட்டால் 4000 கோடிங்கிறாங்க, ஒருத்தர் 90%ங்கிறாங்க, ஒருத்தங்க 60%ங்கிறாங்க, ஒருத்தங்க 75 அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, 0. 4000 கோடி எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால், திராவிட மாடலுடைய வளர்ச்சிக்கு போயிருக்குது, குடும்ப வளர்ச்சி நிதிக்கு அது போயிருக்குது அப்படின்றது. இது மாதிரி ஒரு மழை வெள்ளம் வருது, ஒரு இயற்கை சீற்றம் வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்தியாவில் பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும், இராணுவம் அங்கே போய் நிற்கும். டைம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் சொல்லணும், நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். இராணுவம் அங்கே போய் நிற்கும். இராணுவம் நிற்கும் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு அமைப்பு போய் நிற்கும். அந்த அமைப்பினுடைய பெயர் RSS. எந்த மாநிலம் எடுத்துக்கோங்க, இப்போ கேரளா கூட பாருங்க. ஏன் சார், ஏன் அப்படின்னு சொன்னா, ஒப்புரவு அறிதல்னு சொல்லி மணி அடிச்சிட்டாங்க. அவங்களே மறந்துட்டாங்க பொழுது, நான் வேற ஞாபகப்படுத்தினேன். ஒப்புரவு அறிதல் அப்படி சொல்லி ஒரு அதிகாரம், இதை மட்டும் சொல்லிடுறேன். ஒப்புரவு அறிதல் அப்படி சொல்லி என்ன அப்படின்னா, சார் ஒரு இயற்கை சீற்றம் நடக்குது சார்,
நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் அங்கே கஷ்டப்படுறான், நம்மளை மாதிரி ஒரு உயிர் கஷ்டப்படுது அப்படின்னும் போது நம்ம போய் உதவுறோம் இல்லையா? அதை வெறும் உதவி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. திருவள்ளுவர் ஒப்புரவு அறிதல் அப்படின்னு சொல்றார். இவனும் என்னை போன்று ஒரு ஆத்மா, இவனும் என்னை போன்று ஒரு உயிர். இந்த உயிர் வேதனைப்படும் பொழுது என்னுடைய உயிர் எப்படி வேதனைப்படுமோ அப்படித்தான் நான் உணரணும். அந்த ஒப்புரவு அறிந்து உதவி செய்தல் ஒப்புரவு அறிதல். அதனால தான் இந்திய தத்துவத்தை முழுமையாக உள்வாங்கி இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தான் ஆர்எஸ்எஸ் ஒரு பிரச்சனைன்னு போய் பிரச்சனைன்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தை மறந்து தன்னை மறந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சேவகன் அங்க போய் களத்தில் நிற்கிறான். சார் கொரோனா வந்துச்சு சார், எல்லா கட்சிக்காரனும் வீட்டில் இருந்தான் சார், பிஜேபிக்காரன் மட்டும்தான் சார் ரோட்ல இருந்தான். சாப்பாடு செஞ்சுட்டு ரோடா போய் நின்னா சார். கொரோனா வாங்கி பல பேர் என்னுடைய சகோதரன் செத்தான் சார். அதுதான் சார் பிஜேபி. இந்த ஒப்புரவு அறிதல் என்கிற தத்துவம் திருவள்ளுவரிடமிருந்து, இந்திய தத்துவத்திடமிருந்து, இந்திய ஆன்மீகத்திடமிருந்து, இந்து சனாதன தர்மத்திடமிருந்து நமக்கு வந்திருக்கிறது. ஒரு உயிர் அங்க கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னா அது என்னுடைய கஷ்டமாக நினைத்து அந்த இடத்துல போய் நிற்கிறது. இதுதான் ஒப்புரவு அறிதல். அடுத்து தன்னை பார்த்து கொள்ளுதல். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க உதவி செய்தல் என்கிற நோக்கத்தோடு போறதில்லை, ஒப்புரவு என்கிற நோக்கத்தோடு போகணும். அதுதான் இங்க நாம சொல்றேன். நீங்க உடனே யோசிக்கலாம், சார் நிறைய பேர் உதவி பண்றதா காட்டிக்கிறாங்களே சார். நீங்க சினிமாவில் அனாதாசிரமம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ மிஷினரியோடைய அனாதாசிரமத்தை தான் நீங்க பார்ப்பீங்க. ஆனால் நான் சொல்றேன், உண்மையிலேயே நான் அந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. நான் பார்க்கறது எல்லாமே இந்து தர்மத்தின் அடிப்படையிலான அது அனாதாசிரமத்தை தான் நான் பார்த்துருக்கேன். இயல்பு வாழ்க்கை என்பது வேறு, சினிமாவில் காட்டுறதுங்கிறது வேறு. ஒப்புரவு அறிதல் என்பது வேறு, உதவி செய்தல் என்பது வேறு. தன்னை பார்த்து கொள்ளுதல். நான் இப்போ சொல்கிறேன், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று இந்த 5 கடமைகளையும் தமிழகத்தில் செய்பவர்கள் தான் தமிழர்கள். இந்த 5 கடமைகளையும் இந்துக்கள் மட்டும்தானே செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மதம் மாறிய தமிழர்களை நம்ம சொல்லலை, அவங்கள எந்த தப்பும் நம்ம சொல்லலை. ஆனால் சும்மா இல்லாமல் எங்ககிட்ட வந்து சொல்லாதீங்கன்றோம். இப்போ நாம் சும்மா இருக்கோம். நான் தான் கேட்டேன், எதுக்கு சும்மா நீங்கள் இந்து கடவுளை திட்டுறீங்க? இவர்கிட்ட கேட்டேன், மாதேஷ்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. மாதேஷுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க போல. அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க ஐயப்பா சாமிக்கு நீங்கள் மலைக்கு போகணுங்கிறீங்க, உங்கள் தெருமுக்கில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்களே, கூழ் ஊற்றி கருவாடை கொடுக்குறாங்களே, ஒரு நாளாவது அங்கே போய் கூழ் வாங்கி குடிச்சிங்களா? இல்லை தெருமுக்கில் பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே யாராவது போனீங்களா? ஐயப்பனை தெய்வம் என்று நம்புகிற ஒரு பெண்ணாவது நான் சபரிமலைக்கு ஏறியே ஆகணும்னு சொன்னாங்களா? நீ கத்திட்டு வெள்ளிக்கிழமை வேற்று மதத்தினுடைய கோயிலுக்கு போகிற, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், எதுக்கு இந்த வேலைன்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னால், இந்தியா முழுவதும் ஒரு கோவிலில் பெண்களுக்கு அனுமதி இல்லை, ஓகே. இந்தியா முழுவதும் ஒரு மசூதிக்குள்ளேயுமே இஸ்லாமிய பெண்களுக்கு அனுமதி இல்லையே, அதை பற்றி ஏதாவது ஒரு பெண்ணியவாதிகள் பேசணும்ல. இல்லை ஒரு பொண்ணால் ஒரு பெண்மணியால் போப்பாக முடியுமா? அதை பற்றி யாராவது பாடணுமா இல்லையா? மாதா கோயில் மணியோசம் மாதிரி அடிக்கிறாங்க பாருங்க. போப்பாக முடியுமா? முடியாது. அது கூட வேணாம், ஒரு கருப்பர், ஒரு ஆப்பிரிக்க போப்பை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை. பேசுறதுனா எல்லாத்த பற்றியும் பேசுங்க, இல்லையா? உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். மதவாத அரசியல் பண்ணாதீங்க. மட்டமான மதவாத அரசியலை கையில் இருந்து தூக்கி போடுங்க. இந்துக்களை திட்டுவதை மட்டுமே உங்களுடைய அரசியல் என்று எண்ணுகிற உங்களுடைய மட்டமான மதவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் தமிழக மண்ணில் வந்துவிட்டது. தமிழர்கள் ஒன்று கூடுகிற காலம் வந்துவிட்டது. தமிழகத்தில் தாமரை மலர்கிற காலம் வந்துவிட்டது. வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு
நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.